ராவணன் மறைக்கப்பட்ட உண்மை. வரலாறு என்பது வெறும் கடந்த கால கதைகள் அல்ல, அது உண்மைகள் மறைக்கப்பட்ட ஒரு மர்ம உலகம். அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளில் ஒன்றாகும் ராவணன். நாம் அறிந்த ராவணன் ஒரு எதிரி, ஒரு அசுரன், அல்லது வரலாறு மாற்றி எழுதப்பட்ட ஒரு மகா அரசன்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடும் பயணமாக ராவணன் மறைக்கப்பட்ட உண்மை என்ற இந்த வரலாற்று தொடரை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இந்த தொடரில் சமூக அரசியல், பொருளாதாரம், இனம், மொழி, கலாச்சாரம் மற்றும் ஆழமான வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் இன்று வரை வெளிவராத பல உண்மைகளை நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். புத்தகங்களில் சொல்லப்படாதவை, பாடங்களில் கற்பிக்கப்படாதவை, ஆனால் உண்மைக்கு அருகில் இருக்கும் மறைந்த வரலாறுகள் அனைத்தையும் காணொளி வடிவில் உங்களுக்கு எளிமையாகவும் உணர்ச்சிகரமாகவும் வழங்குகிறோம். உண்மையை அறிய விரும்புகிறீர்களா? வரலாற்றை புதிய பார்வையில் காண தயாரா? அப்படியானால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் எங்களுடன் சேர்ந்து பயணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆதரவு இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை உலகிற்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கும். நன்றி. ஒரு உண்மை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஏனெனில் ஒரு எச்சரிக்கை. அது ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட நாகரிகத்தை பற்றி. ஏன்ஷியன்ட் நேரேட்டிவ்ஸ், மித்ஸ் அல்ல, அவை மாற்றப்பட்ட உண்மைகள். ராவணன் ஒரு கதையா அல்லது மறைக்கப்பட்ட? அவன் காலத்தில் நகரங்கள் திட்டமிட்டவை, நீர் அமைப்புகள் மேம்பட்டவை. அது ஒரு சாதாரண உலகரசு, ஒரு சக்தி. வரலாறு அது எப்போதும் உண்மை அல்ல, அது எழுதப்பட்ட உண்மை. அறிவு, மறைக்கப்பட்ட தொழில்நுட்பம், நாம் இழந்த உலகம். 3 முகங்கள். எது உண்மை? மெதுவாக வெளிவருகின்றன. உண்மை மறைந்து கிடக்கிறது. ராவணன் ஒரு வில்லனா அல்லது மறைக்கப்பட்ட வீரனா? உண்மை அது எப்போதும் அமைதியாக இருக்காது. ஒரு உண்மை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அது உங்களின் நம்பிக்கையே இட்செல்ஃப் சோதிக்கும். ஏனெனில் ஒரு நாட்டின் உளவுத்துறைக்கு வந்த ஒரு எச்சரிக்கை, அது ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட நாகரிகத்தை பற்றி. அந்த எச்சரிக்கை கூறியது, ancient narratives may not be myths but distorted memories of real events. இந்த ஒரு வரி நாம் புராணம் என்று டிஸ்மிஸ் செய்த அனைத்தையும் மீண்டும் திறந்து பார்க்க வைத்தது. ராவணன் அவன் ஒரு கதை பாத்திரமா அல்லது வரலாற்றின் நிழலில் மறைந்த உண்மையா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி சில ஆய்வாளர்கள் இலங்கை மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் ஆழமான ஆராய்ச்சிகளை தொடங்கினர். அங்கே அவர்கள் கண்டது பொதுவாக பேசப்படாத சான்றுகள். சில தொல்லியல் இடங்களில் மிகுந்த துல்லியத்துடன் கட்டப்பட்ட பழமையான கட்டிட அடிக்கோல்கள். அவை சாதாரணமானவை இல்லை, அவை ஜாமெட்ரியை புரிந்த ஒரு சமூகத்தின் சான்றுகள். நீரை சேமித்து விநியோகிக்கும் முறைகள், மழை காலத்தையும் வறட்சியையும் கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தன. இது ஒரு சீரற்ற சமூகமா? அல்ல, இது ஒரு திட்டமிட்ட நாகரிகம். இந்த இடங்களில் கிடைத்த சில பொருட்கள் கார்பன் டேட்டிங் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்று கூறப்பட்டது. அந்த காலவரிசை நாம் அறிந்த புராண காலத்தோடு ஒட்டுகிறது. இது சாத்தியமா அல்லது நாம் இதுவரை ஏற்றுக்கொள்ளாத உண்மையா? அந்த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் வார்னிங் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டியது. Cross-cultural references suggest a powerful maritime kingdom in the Indian Ocean region. Maritime kingdom, அதாவது கடல்வழி பேரரசு. இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் ராவணனின் இலங்கை பழமையான இலக்கியங்களில் செல்வம் நிறைந்த கடல்வழி வணிகத்தில் முன்னேறிய ஒரு இடமாக வர்ணிக்கப்படுகிறது. அது வெறும் கற்பனையா? இல்லை, பழமையான உலக வர்த்தக வழித்தடங்கள் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டிருந்தன.
இது ஒரு உண்மை. அந்த வழித்தடங்களை கட்டுப்படுத்தியவர்கள் அவர்கள் சாதாரண அரசர்கள் அல்ல, அவர்கள் பேரரசர்கள். இங்கேதான் சந்தேகம் ஆழமாகுகிறது. ராவணன் ஒரு கடல் பேரரசை கட்டுப்படுத்தியவரா? அப்படி இருந்தால் அவனை ஒரு அரக்கன் என்று மட்டும் சுருக்குவது எதற்காக? யார் அதை செய்தார்கள்? சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர், இது ஒரு நேரேட்டிவ் ஷிஃப்ட். ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை மனித மனதில் தீமை என்று பதிய செய்வது, அது ஒரு அரசியல் ஆயுதம். வரலாற்றை மாற்றுவது அதிகாரத்தை நிலைநிறுத்தும் மிக சக்தி வாய்ந்த வழி. இந்த எண்ணத்தை ஆதரிக்கும் ஒரு விஷயம், பல்வேறு பிராந்தியங்களில் ராவணனை பற்றிய காட்சிகள் வேறுபடுகின்றன. சில இடங்களில் அவன் வில்லன், சில இடங்களில் அவன் ஒரு அறிஞர், சில இடங்களில் அவன் ஒரு வீரன். ஒரே மனிதன் இப்படி இவ்வளவு மாறுபட்ட உருவங்களில் காணப்படுகிறான். அது உண்மையின் பல முகங்களா அல்லது யாரோ வடிவமைத்த கதைகளா? அந்த ரா வார்னிங் வெளியான பிறகு சில கிளாசிஃபைடு ஆய்வுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஃபோக்கஸ் செய்யப்பட்ட முக்கிய விஷயம் ஏன்ஷியன்ட் நாலேஜ் சிஸ்டம்ஸ், பழமையான மருத்துவ முறைகள், இசை மற்றும் ஒலி அதிர்வுகளின் பயன்பாடு, மேலும் விமானம் போன்ற தொழில்நுட்ப குறிப்புகள். இந்த எல்லாமும் சாதாரண கற்பனையா அல்லது மறைந்து போன அறிவின் சிதறல்களா? ஒரு விஷயம் நமக்கு தெரியும், மனித வரலாறு நேர்கோட்டாக வளரவில்லை. சில சமயங்களில் அறிவு உயர்ந்த நிலையில் இருந்தும் அது மறைந்து போயிருக்கிறது. இதை லாஸ்ட் சிவிலைசேஷன் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் ராவணனின் காலம் அப்படி போன ஒரு உயர்ந்த கட்டமா? இந்த கேள்வி இன்னும் பதிலில்லாமல் இருக்கிறது. ஆனால் அதற்கான சான்றுகள் மெதுவாக வெளிவருகின்றன. பழமையான எழுத்துக்கள் மீண்டும் வாசிக்கப்படுகின்றன. தொல்லியல் இடங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன. பழைய கதைகள் புதிய பார்வையில் புரிந்து கொள்ளப்படுகின்றன. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. நாம் வரலாற்றை மீண்டும் எழுதப் போகிறோமா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையை ஃபைனலி ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? ராவணன் ஒரு புராண கதாபாத்திரமா அல்லது ஒரு மறைக்கப்பட்ட பேரரசின் நினைவு சின்னமா? இந்த கேள்வி இன்னும் திறந்த வண்ணமே உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, உண்மை அது எப்போதும் அமைதியாக இருக்காது. அது காத்திருக்கும் சரியான நேரத்திற்காக. ஏனெனில் மறைக்கப்பட்ட வரலாறு ஒரு நாள் தன் குரலை மீண்டும் கண்டுபிடிக்கும்.